ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் அக்டோபர் 14க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது என்னென்னா ஒரு நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து பெரிய நியூஸ் இது. ஓகேங்களா, பட் ஆனால் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்பெஷல் கிருஷி ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க. மிஷன் ஃபார் ஆத்மா நிர்பாரதா இன் பல்சஸ் அப்படின்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இது எப்போ நடந்திருக்குன்னா அக்டோபரில். ஸோ இது எங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லி, அங்கே தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அங்கே இந்த ரெண்டு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து 35,440 crore. ஓகே, ஸோ 35,440 crore. கிளியர்? ஸோ அதில் வந்து சம் அதர் இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. சம் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான ஒர்த் பார்த்தீங்கன்னா இனாக்ரேஷனுக்கு வந்து 5450 crore ப்ளஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 815 crore வந்து அங்கே வந்து அலாகேட் பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ பிரதான் மந்திரி தான் தன்ய கிருஷி யோஜனா, ஸோ இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இதுக்கான டோட்டல் அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000 crore. கிளியர்? 24,000 crore. ஸோ இதுக்கு டியூரேஷன் 6 years ஃப்ரம் FY 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிரதான் மந்திரி தான் தன்யா கிருஷி யோஜனா. ஸோ இது எந்த ப்ரோக்ராமில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிருஷி ப்ரோக்ராமில். ஸோ இதில் வந்து ஒரு 100 ஐடென்டிஃபைடு டிஸ்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து பஞ்சாயத்து பிளாக் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, க்ராப் டைவர்சிஃபிகேஷன் சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ்லாம் ப்ரொமோட் பண்ணணும், இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணுறது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சம் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து சம் க்ரைட்டீரியாஸும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அக்ரிகல்ச்சர் அவுட்புட் வந்து பர் யூனிட் ஆஃப் லேண்டுக்கு, அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ராப்பிங் ஆன் சேம் லேண்டு, அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணினா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட 5 கோர் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இது. ஸோ ஓகேங்களா, அது என்னென்ன கோர் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணினா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ஸை. ஸோ இதில் லைக் வந்து ஒரு 36 சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து அக்ராஸ் 11 மினிஸ்ட்ரிஸ் கிட்ட வந்து என்ன ஆயிருக்குன்னா கவர் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ இதில் அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து டிஸ்ட்ரிக்ஸ், இப்போ இதில் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து 100 டிஸ்ட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து லைக் என்னென்ன அப்படின்றது தான் இங்கே 1, 2, 3. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் அந்த டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பிரதான் மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனாவில் இருக்க இதுக்கான டியூரேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவுட்லே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மிஷன் ஃபார் ஆத்மா நிர்பார் இன் பல்ஸ், இதுக்கான டோட்டல் அவுட்லே 11,440. ஸோ நம்ம பார்த்தது 35,440, அதில் 24,000 PMDDYக்கு, அதில் பேலன்ஸ் இருக்க 11,440 வந்து இந்த ஆத்மா நிர்பாரத் பல்சஸ்க்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான டியூரேஷன் 6 வருஷம். ஆனால் இது FY 26லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த ஆத்மா நிர்பார் பல்சஸ் பார்த்திங்கன்னா 2025லேருந்து 2031 வரைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பல்சஸில் செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, கல்டிவேஷன் ஏரியா வந்து 35 lakh ஹெக்டாருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதையும் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மரோட இன்கம் அண்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ப்ளஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்சர்வ் பண்ணி இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோனா 1000 ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் யூனிட்ஸு சப்சிடிஸ் வந்து அப் டு 25 lakh பர் யூனிட்டுக்கு வந்து தராங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ எவ்வளோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா
1000 ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் யூனிட்க்கு சப்சிடிஸ் வந்து அப் டு 25 lakh பர் யூனிட்க்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து 2030 to 31க்கு என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, கல்டிவேஷன் ஏரியா வந்து 310 lakh ஹெக்டார் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து 350 lakh டன்னு, 310 350 ஈல்டு 113 கிலோகிராம் பர் ஹெக்டாருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 year சீடு பிளான்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐகார் வந்து ப்ரீடர் சீட் ப்ரொடக்ஷனையும் மானிட்டர் பண்ணுறாங்க. குவாலிட்டி வந்து எதில் என்ஷூர் பண்ணுறாங்கன்னா, இந்த சதி போர்ட்டல் அப்படின்றது மூலமாக. ஸோ இந்த சதின்றது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஆத்மா நிர்பார் இம்பல்சஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிஷரிஸ் ரிலேட்டடான ஃபிஷரிஸ் அக்வாகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா யோஜனா கீழே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது, ப்ளஸ் ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கீழே தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்க்கு இவங்க நம்ம பார்த்தோம்ல முன்னாடியே வந்து அதர் ப்ராஜெக்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸு சம் இனாக்ரேஷன்ஸுன்ட்டு, அதில் இந்த ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சரில் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ப்ராஜெக்ட்ஸ் 7 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ட்ரவுட் ஃபிஷரிஸ், இது எங்கே கொண்டு வராங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். உத்தர்காண்ட், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 170 கோடி. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷிங் ஹார்பர், இது வந்து காரைக்கால், நம்ம தமிழ்நாட்டில் காரைக்கால் எடுத்துகிட்டு வராங்க, 119.94 crore. தேர்ட் ஒன் இன்டகிரேட்டட் அக்வா பார்க்கு, இது வந்து ஒடிஷாவில் ஹிராக்கட் அப்படின்ற பிளேஸில் 100 crore இருக்குது. புவனேஸ்வர் ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட் கோர்தாவில் 59.13 crore வந்து இதுக்கான இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டட் அக்வா பார்க் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், ஒடிஷா ஹிராக்காட். இன்னொன்று வந்து நாகாலாண்டில், இதுக்கு 50 கோடி, அதுக்கு வந்து 100 கோடி, இதில் அப்படியே பாதி தான், இங்கே 50 கோடி. நெக்ஸ்ட்டு அபீஸ் எக்ஸ்போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் உத்தரப்பிரதேஷ் 70 கோடி. இருக்கிறதுலே ரொம்ப கம்மி எதுக்குன்னா, இந்த சுர்தீப் நேச்சுரல் ஃபிஷிங் அண்ட் எக்கோ டூரிசம் ஜார்க்கண்ட், இதுக்கு வந்து 3.68 crore தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லைக் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எங்கே பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எவ்வளோ பட்ஜெட் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இனாக்ரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு 9+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அசாமில் ஃபிஷ் ஃபீடு பிளான்ஸ், இதுக்கு 13 crore. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான், லைக் எந்த ஸ்டேட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூபியில் ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து எம்பியில் 14 ப்ராஜெக்ட் அண்ட் ஐஸ் பிளான்ட் அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க, இதுக்கான பட்ஜெட் வந்து 5.28. ஹரியானாவில் கோல்டு ஸ்டோரேஜஸ் அண்ட் ஆர்னமெண்டல் ப்ரூட் பேங்க் ஃபீட் மில்ஸ் வந்து 11 crore வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷில் சீ ஃபுட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி அப்கிரேடேஷன் 11 crore கிட்ட வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிசோராம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கரில் வந்து ஒரு மல்டிபிள் அக்வா கல்ச்சர் ப்ராஜெக்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரைனிங் சென்டர் எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, பெங்களூர் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஹம்ரலி அண்ட் பெனாஸ், குஜராத், இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மில்க் பவுடர் பிளான்ட்டு மேக்ஸானா இண்டோர் பில்வாரா. ஸோ லொக்கேஷன்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷரி ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா, இது எப்போ செப்டம்பர் 2020 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோவிட் பீரியடு அப்பயே வந்து இந்த பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்படா அப்போதையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ளஸ் வந்து எஃப்ஐடிஎஃப், ஸோ இது வந்து 2018 and 19 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அந்த பீரியடில் ஃபிஷரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், இது வந்து டிசம்பர் 2014 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அப்படின்றது இண்டிஜினியஸ் பொவைன் ப்ரீட்ஸு, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மில்க் இதை ப்ரொடக்ஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. எஃப்ஐடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்பர்ஸ் டெவலப் பண்ணுறது, லேண்டிங் சென்டர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, லைக் மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஓகே, ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், வேல்யூ, லொக்கேஷன் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் இதை பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் வந்து வெப்சைட்லேயும் சும்மா ஒரு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, இந்தியாவோட ஏவிஜிசி எக்ஸ்ஆர் செக்டார். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங், காமிக்ஸ், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. ஸோ இதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு எங்கே சைன் பண்ணியிருக்காங்கன்னா 25th FICCI ஃப்ரேம்ஸா. ஸோ இங்கே தான் வந்து இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஃப்ரேம்ஸ் மும்பை மகாராஷ்டிராவில் நடந்திருக்கும். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. யாரும்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா, அதுக்கப்புறமா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி, தென் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. லைக் இந்தியாவோட அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட், கேமிங், காமிக்ஸ், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி இது எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கிளியர்? இது வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த செக்டாரில் இருக்கவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஃபண்ட் ஃபார் கிரியேட்டிவ் ஈக்விட்டி அவங்க தான் வந்து லைக் இதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃபண்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த ஐஐசிடியில் வந்து அசிஸ்டும் பண்ணுது. அதுக்கப்புறம் ஸோ லைக் இதெல்லாம் ஜஸ்ட் கொலாபரேஷன்ஸ். அது இந்த இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனியோடலாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவிடியா, கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அடோப், இது லைக் இந்த மாதிரி கம்பெனிஸோடையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கு ஐஐசிடியோட அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐஐசிடி அப்படின்றது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜியோட. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி இந்த 3 என்டிட்டியோட நேமு எங்கே எம்ஓயு எந்த ஈவெண்ட்டில், இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்திருக்குன்னா மும்பை மகாராஷ்டிரா அது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸா. ஸோ இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் என்னென்னா, ஓகே ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங் வந்து கேன்பெரா, சிட்னி, ஆஸ்திரேலியா விசிட் போயிருப்பார். இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சின்ஸ் 2014 இருந்திருக்காரு. ஆனால் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் விசிட்டு. இது வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னா, இந்தியா ஆஸ்திரேலியாவோட காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி 5th ஆனிவர்சரியை மார்க் பண்ணுது இந்த விசிட்டு. ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு 3 கீ டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேன்பெரா விசிட் போனது October 9. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஒரு அரைவல் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு கண்ட்ரின்னு ஒரு சரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் அதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் டைலாக் இதை கோச்சேர் பண்ணது யாருன்னா ரிக்கர்ட் மார்லஸ். இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர். ஸோ இவர் தான் வந்து இதை கோச்சேர் பண்ணியிருக்காரு. இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிடைம் டொமைன் அவேர்னஸ். ஸோ இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இன்டெலிஜென்ஸ் ஷேரிங், ட்ரை சர்வீஸ் இன்ட்ராப்ரபிலிட்டி இன் இந்தோ பசிபிக். ஸோ இதெல்லாமே இதில் ஃபோக்கஸ் பண்ணி இவங்க வந்து இந்த ஒரு டைலாக் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. எதுக்கு கீழேனா மியூச்சுவல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டு, அதுக்கப்புறமா நேவி டு நேவி கோஆப்ரேஷன் 2021, ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் அரேஞ்ச்மெண்ட் 2024. இதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்னென்ன சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மியூச்சுவல் சப்மரைன் ரெஸ்கியூ சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அக்ரிமெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரியல் டைம் டேட்டாஸ் ஷேரிங் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு. தென் தேர்ட் வந்து ஒரு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஜாயிண்ட் ஸ்டாஃப் டாக்ஸ்க்காக. அதுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸ் டிமான்ஸ்ட்ரேஷன், இதில் வந்து F-35 மிட் ஏர் ரீஃபியூலிங் வந்து விட்னஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து லைக் எப்படின்னா ரொம்ப வேல்யூஸ்லாம் இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஜஸ்ட் வந்து என்னென்ன அக்ரிமெண்ட் மட்டும் சைன் பண்ணியிருக்காங்க, எந்த பர்பஸ்க்காக அப்படின்றது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸில் என்சிஎம்சி பேஸ்டு டிரான்சிட் கார்டு, ப்ரீபெய்ட் டிரான்சிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டோட பேர் என்னென்னா ஃப்ளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்டு. ஃப்ளிப்கார்ட்டும் பைன் லேப் லிமிட்டடும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எங்கன்னா இது எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, மும்பை, பெங்களூர், தமிழ்நாட்டில் சென்னை, அகமதாபாத், இந்த சிட்டிஸில் மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார்டு என்னென்னா ஃப்ளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்டு.
கிளியர். ஃப்ளிப்கார்ட்டும் பைன் லேப் லிமிட்டோட சேர்ந்து தான் இந்த ப்ரீபெய்டு என்சிஎம்சி பேஸ்டு டிரான்சிட் கார்டு அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்சிஎம்சினா ஒன்றும் இல்லை, நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு. ஓகே, ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் கான்டாக்ட்லெஸ் யூனிஃபைட் டிரான்சிட் பேமெண்ட் வந்து அக்ராஸ் மெட்ரோஸ், பஸ்ஸஸ் அண்ட் அதர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸில் வந்து லைக் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து 2000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ப்ரைஸிங் அண்ட் கேஒய்சிக்கு எவ்வளோ காஸ்ட்னா 50 rupees. இது வந்து ரீலோடபிள் அண்ட் நான் கேஒய்சி கார்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் வந்து அலோட் வந்து அப் டு 2000 பேலன்ஸ் இருக்க வரைக்கும் அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது எந்த மல்டிபிள் நெட்வொர்க் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப் அப் ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னா மெட்ரோ கவுண்டர்ஸில், பாரத் யாத்ரா ஆப்பில், யூபிஐ ஆப்பில், தென் கியூஆர் கோட் ஸ்கேனிங்ஸ் மூலமாலாம் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம சென்னையில் வந்து இந்த மெட்ரோ கார்டெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சிங்கார சென்னை கார்டு ஒன்றுன்ட்டு நம்ம மெட்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே தெரியும். அங்கே ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அந்த எஸ்பிஐ கொடுக்குற கார்டு தான். ஸோ அதில் நம்ம டாப் அப் பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம நார்மலாக இங்கே இருக்க எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல. ஸோ லைக் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் பாரத் யாத்ரா கார்டு அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து பர்டிகுலர் சிட்டிஸில் தான் இதுவுமே அவைலபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கியூஆர் பேஸ்டு கியோஸ்க் ஃபார் டிராஃபிக் ஃபைன் பேமெண்ட்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ டிராஃபிக்கில் நம்ம ஃபைன் பே பண்ணுறோம்ல, ஸோ அதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு கியூஆர் பேஸ்டு இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கன்னா ஆம்பியன்ஸ் மால் குருகிராம் ஹரியானாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னா டிராஃபிக் ஃபைன் பேமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வந்து அதே மாதிரி கோர்ட் வைஸ் விசிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து இந்த சலான் நஹி சலா மிலேகி அப்படின்ற கேம்பெயினுமே வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் ரோட் சேஃப்டி ப்ரொமோட் பண்ணுது, பிஹேவியரல் சேஞ்சஸையும் வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவலப் பண்ணது குருகிராம் போலீஸ், குருகிராம் மெட்ரோபாலிட்டியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காங்க யார் கூடனா இந்த சிஎஸ்ஆர் வந்து நாராயணா ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் அண்ட் ஆம்பியன்ஸ் மாலோடையும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 24/7 வந்து கன்வீனியன்ஸாக இருக்கும் பேயிங் ஃபைன் வந்து கியூஆர் கோட் மூலமாக பே பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து ஓவர் 90 days ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அந்த ஃபைனை வந்து இது மூலமாக பே பண்ண முடியாது, அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு தான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, கியூஆர் பேஸ்டு கியோஸ்க் மிஷின் குஜராத் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவார்டு. ஸோ அவார்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸு. ஸோ இதுவுமே வந்து இந்த நோபல் ப்ரைஸ் பற்றி தான். ஸோ அதனால் இதையும் அந்த தனியாக அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறல, ஸோ அதில் ஆட் பண்ணிவிடுவேன். ஓகே, பட் ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் சயின்சஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதையும் நம்ம அந்த எக்கனாமிக்ஸ் அந்த இதில் ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதில் பண்ணிக்கலாம், இப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன் நான் இதை வந்து இதில் ஸ்கிப் பண்ணுறேன்னா நம்மளுக்கு கண்டினியூட்டியாக நோபல் ப்ரைஸ் வந்து ஃபிசியாலஜி, மெடிசன், எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி தனி அப்படியே மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும், அதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த வீடியோவை. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸில் ஒரு 5 மகாராஷ்டிரா பீச் வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்டேட்டில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதை அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அதித்தி தக்கரே. மகாராஷ்டிராவோட உமன் சைல்டு மினிஸ்டர் இருக்காங்களா, அவங்களோட அதித்தி தக்கரே, அவங்க தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவார்ட் பண்ணது யாருன்னா ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டென்மார்க். ஸோ இவங்க தான் வந்து இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட இப்போ வந்து 18 ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைட் பீச்சஸில் இப்போ இந்தியா வந்து மொத்தம் எத்தனை ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைட் பீச்சஸ் வச்சுருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 18 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மகாராஷ்டிரா ஆட் பண்ணி மொத்தம் 18 மாறி இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது மகாராஷ்டிராவில் ஆட் பண்ண பீச்சஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸ்ரீவர்தன், நாகோன், பர்னாக்கா, குகாகர், லத்கர். கர்ருன்னு 2 முடியுது. இன்னொன்று வந்து பர்னாக்கா, நஹோன், ஸ்ரீவர்தன். 2 வந்து ரைகட் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டு, 2 வந்து ரத்னகிரி, 1 வந்து பல்கர்.
ஸோ இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த பீச்சு அந்த டிஸ்ட்ரிக் என்னன்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் பற்றியும் பார்த்துக்கணும். இந்த எஃப்இஇடா அவங்க தானே வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. எஃப்இஇனா லைக் ஃபவுண்டேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் டென்மார்க்கு. ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1985ல் ஓகேங்களா, ஃப்ரான்ஸில். ஃபஸ்ட்டு அவார்டட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1987ல் ஒரு 10 யூரோப்பியன் நேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ குளோபலாக இது எக்ஸ்பேண்ட் ஆனது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001. அவார்ட் கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ்னால் பீச்சு, மெரினா, சஸ்டெயினபிள் டூரிசம் ஆப்ரேட்டர்னு 3 கேட்டகரி இருக்குது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு. பீச்சஸ், மெரினாஸ், சஸ்டெயினபிள் டூரிசம் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு 3 கேட்டகரி. ஸோ இதில் மொத்தம் ஒரு 33 பெராமீட்டர்ஸு அக்ராஸ் 4 மெயின் கேட்டகரிஸில். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன், வாட்டர் குவாலிட்டி, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், சேஃப்டி அண்ட் சர்வீசஸ், மொத்தம் 4 கேட்டகரி. ஸோ இந்த 4 கேட்டகரியுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஜூரி மெம்பர்ஸ் எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎன்இபி, அதுக்கப்புறமா வந்து UNWTO, IUCN. ஸோ யுஎன்இபினா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஸோ இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஜூரி மெம்பர்ஸ். குளோபலாக இப்போ பார்த்தீங்கன்னா May 25 வரை பார்க்கும்போது ஒரு 51 கண்ட்ரீஸில் டோட்டலாக எத்தனை சைட்ஸ் வந்து இதுவாகிருக்குன்னா 5195 சைட்ஸு. ஸோ குளோபலாக இதுக்கு வந்து கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டருமே பார்த்துக்கோங்க, டென்மார்க்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1981. பட் ஆனால் நம்மளுக்கு அவார்டு வந்து இது பண்ணியிருக்கிறது ஃப்ரான்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1987. இவங்க ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் 1985ல். பட் ஆனால் 1981ல் இந்த எஃப்இஇ அப்படின்றது வந்துடுச்சு. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து வேர்ல்டோட சேஃபஸ்ட் பேங்க் ஏஷியாவில். ஸோ இதை ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாருன்னா குளோபல் ஃபினான்ஸ். அவங்களோட 34th ஆனுவல் ரிப்போர்ட் இது. டிபிஎஸ் பேங்க் இருக்காங்கள்ல, அவங்க தான் ஏஷியாவோட சேஃபஸ்ட் பேங்காக 17th கான்சிக்யூட்டிவ் இயராக இவங்க தான் இருக்காங்க. எப்போனா 2009லேருந்து இப்போ 2025 வரைக்கும். ஓகே, அதே மாதிரி குளோபல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேஃபஸ்ட் கமர்ஷியல் பேங்க் வேர்ல்டு வைடு பார்க்கும்போதும் இந்த டிபிஎஸ் பேங்க் தான் இருக்குது. கிளியர்? ஸோ நம்ம ஏஷியாவில் டிபிஎஸ் பேங்க் ஃபஸ்ட்டு பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து ஓசிபிசி, இது வந்து சிங்கப்பூர், இதுவுமே சிங்கப்பூர் தான். தேர்டு யூஓபி, அதுவுமே சிங்கப்பூர் தான். ஸோ பொசிஷன் ஃபஸ்ட்டு 3 பொசிஷனும் சிங்கப்பூர் தான் சேஃபஸ்ட்டு. குளோபலாக ஃபஸ்ட்டு இருக்கிறது கேஎஃப்டபிள்யூ பேங்க் ஜெர்மனி, செகண்ட் இருக்கிறது ஜூர்ச்சர் கண்டோன் பேங்க் சுவிட்சர்லாண்டு, தேர்டு பிஎன்ஜி பேங்க். ஓகேங்களா, ஸோ கமர்ஷியல் பேங்க்கில் தான் குளோபலாக செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க சிங்கப்பூரோட டிபிஎஸ் பேங்க் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஃபாரின் கரன்சி ரேட்டிங் வந்து எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா ஃபிட்ச், மூடிஸ், S&P இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணினா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் ப்ரூடன்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ், ஆர்பிஐயோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்பாயின்மெண்ட். ஸோ நம்ம போன வீடியோவில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்த்துருப்போம், சஞ்சய் சம்திங் வரும் அவரோட பேர். இது வந்து சோனாலி சென்குப்தா. ஓகேங்களா, ஸோ இவங்க ஆக்சுவலி இந்த ஷிரீஷ் சந்திரா முர்மு வந்து இப்போது டெப்யூட்டி கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவரோட போஸ்ட்டுக்கு தான் இப்போ சோனாலி சென் குப்தாவை வந்து நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆர்பிஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோனாலி சென்குப்தா இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்ற போது நம்மளுக்கு கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஷிரீஷ் சந்திரா முர்மு, ஏன்னா இவங்களை டெப்யூட்டி கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணதுனால. ஸோ அதனால் இது கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 30 years வந்து பேங்கிங் இதில் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎம்எஃப் அப்பாயின்மெண்ட்டு. ஐஎம்எஃபோட ஃபஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க யாருன்னா தன் கட்ஸை.
இதை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஐஎம்எஃபோட மேனேஜிங் டைரக்டர் கிறிஸ்டாலினியா ஜார்ஜிவா. இவங்க தான் வந்து டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, தான் கட்ஸ் அப்படின்றவங்க கீதா கோபிநாத். இவங்க வந்து ஆகஸ்ட்லேயே ஸ்டெப் டவுன் ஆகிட்டாங்க. இவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த கீதா கோபிநாத் அப்படின்றவங்க வேற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுட்டு. ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் ரோல், அதுக்கப்புறமா அவங்க ஐஎம்எஃப்ல என்ன ரோல் பண்ணணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து வேர்ல்டோட ஃபஸ்ட்டு மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு. என்னென்னா அந்த சேட்டலைட்டோட நேம் வந்து மிஷன் திருஷ்டி. ஓகே, ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா கேலக்ஸி ஸ்பேஸ். கேலக்ஸி ஸ்பேஸ் மிஷன் திருஷ்டி அப்படின்றத லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டு. ஸோ இது லான்ச் பீரியட் வந்து Q1 2026 ஜான்வரி டு மார்ச் அப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் வெஹிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் PSLV இஸ்ரோ இன்டகிரேஷன். வெயிட் வந்து 160 kg, ரெசல்யூஷன் 1.5 மீட்டர், ஆப்ரேஷனல் லைஃப் பார்த்தீங்கன்னா 5 years கிட்ட. ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் என்னென்னா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், ஆப்டிக்கல் சென்சார்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சார்ஸு. தென் எதுலலாம் இது பண்ண போகிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அர்பன் பிளானிங், என்விரான்மெண்டல் மானிட்டரிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச். இதிலலாம் இந்த கேலக்ஸ் ஐஸ்பேஸோட CEO பார்த்துக்கோங்க. ஹெட் குவார்ட்டர் வந்து இம்பார்ட்டன்ட், பெங்களூர், கர்நாடகா. இது வந்து இந்த மேக் இன் இந்தியா, ஆத்மா நிர்பாரத் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ். 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப்பு எங்கன்னா வீர் சவார்கர் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அகமதாபாத், குஜராத்தில். ஸோ ஆர்கனைசர்ஸ் யாருன்னா ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் குஜராத். ஸோ இதில் வந்து டோட்டல் மெடல் ஈவெண்ட்ஸ் மொத்தம் 65. என்னென்ன இதுலாம் இருக்குன்னா ஸ்விம்மிங், ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங், டைவிங், வாட்டர் போலோ இதெல்லாம் இருக்குது. ஸோ டாப் நேஷன்ஸ் சைனா, கசகஸ்தான், ஜப்பான், ஹாங்காங், வியட்நாம். இந்தியா வந்து 11th பொசிஷனில் இருக்காங்க. இந்தியா வந்து டோட்டலாக 13, 4 சில்வர் 9 பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்தியா இதில் கோல்டே வின் பண்ணலை. எதுனா 11th ஏஷியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் அகமதாபாத், குஜராத்தில் தான் நடந்திருக்கு. கிளியர்? ஸோ சில்வர் அது நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா, அதனால் அதை விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் பார்த்துக்கோங்க. என்னென்ன ஈவெண்ட் மட்டும் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ச்சரி ப்ரீமியர் லீக். ஸோ இது வந்து எங்கன்னா நியூ டெல்லியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபைனல் மேட்சோட சாம்பியன் யாருன்னா ராஜ்புட்டானா ராயல்ஸ், ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ரன்னர் அப் வந்து பிருத்திவிராஜ் யோதாஸ், டெல்லியை சேர்ந்தவங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ் பாருங்கள். இதில் ஒரு ஆபிச்சுவரி இருக்குது. ஸோ ஆக்ட்ரஸ் டயானி கீட்டன் அப்படின்றவங்க வந்து ஆஸ்கர் வின்னர். இவங்க வந்து ஆஸ்கர் வந்து 1978 வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்ஸு எந்த ரோலுக்காகனா ஹானி ஹால் அப்படின்ற ரோலுக்காக. ஓகே, 1978. அதுக்கப்புறமா குளோப் அவார்ட், பாஃப்டா அவார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பாஸ்ட் அவே. இவங்களோட இது எங்கன்னா கண்ட்ரி வந்து USA. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸாக அசாம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அசாமோட CM இமாந்தா பிஸ்வா சர்மா தான் வந்து இந்த ஸ்ராதஞ்சலி ஸ்கீம் அப்படின்றது வந்து ரீபேட்ரியேஷன் ஆஃப் மார்டல் ரிமைன்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அசாமில். ஓகேங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டிங் பாடிஸ் யார் யாருன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் பிரான்ச் அசாம் போலீஸ் அண்ட் ஹோம், பொலிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அசாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டிங் பாடிஸ், இவங்க தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காஸ்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா 40,000 to 50,000 வந்து பர் ரீபேட்ரியேஷனுக்கு வந்து கவர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூஷன் யார் யாருக்கு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி வெல் ஆஃப் ஃபேமிலிஸ்க்கு கிடையாது. அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவுட் சைடு அசாமில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஷியல் பர்டன் வந்து இந்த லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ரூவ் பண்ணது அசாம் வந்து 22 ஜூன் 2025 தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
தென் வந்து இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஹெல்ப்லைனில் கோஆர்டினேஷன் பார்த்தீங்கன்னா அசாம் போலீஸ் தான் நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. ஸோ லைக் ரிப்போர்ட்டிங் சேனல்ஸ் எதுலலாம் இதில் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேவா சேட்டு போர்ட்டல் அதுலேயுமே வந்து இதை ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த போர்ட்டல் கூட உங்களை கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுக்காக தான். ஓகே, ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு ஸ்டூடெண்ட் அண்ட் லோ இன்கம் ஒர்க் ஃபோர்ஸ் ஃப்ரம் அசாமில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. கிளியர்? ஸோ இதோட அமௌண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.